இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு மேட்டர் காட்ட போகிறேன். வாங்க. அப்படியே ஒரு நிமிஷம். நம்ம ஒரு போட்ல இருக்கோம். அப்படியே இறக்கி கீழே வந்து செக் பண்ணலாம். இது இருக்குல்ல, இதாங்க எறாவோட முட்டை. தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக எறாவோட முட்டை. இந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்லையா, இது உள்ளே இருக்கிறது அந்த குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே எறாக்கள் தான். ஒரு முட்டையில் கிட்டத்தட்ட வந்து 10,000 எறா குஞ்சுகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த ஒரு முட்டையிலேருந்து எப்படியும் ஒரு 30லேருந்து 40 கிலோ எறா வந்துருமா. ஆனால் எத்தனோட்டு இருக்கு பாருங்க கையில். இயற்கையோட அழகே அற்புதமே வேறங்க. டக்குன்னு கையில் பார்க்கறதுக்கு நுங்கு மாதிரியே இருக்குங்க. எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. கிறிஸ்டல் கிளியராக ஏதோ ஒரு நம்ம ஒரு ஜெல்லியை கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக முட்டை. நீங்கள் அப்படியே பொறுமையாக இங்கே கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதோ பலூனை வந்து மாட்டி விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் காற்று போன பலூன் மாட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு பாருங்க. கிறிஸ்டல் கிளியராக அப்படியே தெரியுது பாருங்க. இது எல்லாமே முட்டைகள். இது எல்லாமே வந்து எறாவுடைய முட்டைகள். இந்த ஒரு ஏரியாலே மட்டும் பாருங்களேன் எவ்வளோ எறா முட்டைகள் இருக்கு. அற்புதம். இதுக்குள்ளே இருந்து ஒரு 10,000 எறா குஞ்சுகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தாலே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. ஆனால் எறா குஞ்சுகள் மட்டும் இவ்வளோ எண்ணிக்கையில் இல்லைங்க, எறாக்களே ஏகப்பட்ட எண்ணிக்கையில் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வெரைட்டியாக எறா இருக்கா அப்படின்னு நாம் யோசிக்கிற மாதிரியான எறாக்கள்லாம் இருக்குது. ஜோக்கருடைய காதலி மாதிரியான எறா இருக்குது, டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரியான எறா இருக்குது, ஏன் ப்ரூஸ்லி மாதிரி படார்னு பஞ்சு கொடுக்குற மாதிரியான எறா கூட இருக்குது. இப்படிலாம் எறா இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்குது எறாக்கள். ஆனால் நம்ம இறால் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டுங்கிறதே நடக்கும். ஷ்ரிம்ப்ஸ்ன்னு சொல்கிறதா ப்ரான்ஸ்ன்னு சொல்கிறதா அப்படின்னு. அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதே சமயத்தில் யூகே மாதிரியான நாடுகளில் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கூட ப்ரான்ஸ் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இதில் எது சரியான வார்த்தை அப்படின்னு தேடி போய் பார்த்தா அதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. ஷ்ரிம்ப்ஸ் வேறு, ப்ரான்ஸ் வேறு. அப்பா வேற, நான் வேற. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பல ஆச்சரியங்கள் வந்து இறாக்குழுக்குள்ளே புதஞ்சிருக்கு. இந்த இறால்கள் பற்றின ஆச்சரியமூட்டும் அந்த தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம ஒன்றிய உயிரினத்தில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி ப்ரான்ஸ் பற்றின ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஷ்ரிம்ப்ஸு ப்ரான்ஸுங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எறாவை பற்றின கொஞ்சம் சயின்டிஃபிக்கலான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இறால் அப்படிங்கிறது கணுக்காலிகளை சார்ந்தது, அதாவது ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்குள்ளே தான் இது வருது. இந்த ஆர்த்ரோபோட்ஸ்லேருந்து பல இனங்கள் கடலை தாண்டி வெளியில் வந்து லேண்டில் வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடலுக்குள்ளேயே இருந்த உயிரினங்களில் மிக முக்கியமான உயிரினம் நம்ம இறால். அப்போ இதில் கடல்லேருந்து வெளில வந்து இங்கே லேண்டுக்கு வாழ ஆரம்பித்த இந்த இறாலுடைய சொந்தக்காரங்க யார்? பூரான், எட்டுக்கால் பூச்சி, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இது எந்த ஆர்டருக்குள்ளே வருது அப்படின்னா டெக்கோபோடா அப்படிங்கிற ஆர்டருக்குள்ளே வருது. இந்த டெக்கோபோடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களும் கடல், லேண்ட் அப்படின்னு மாறி மாறி வாழ்கிறதுக்கு பழகிடுச்சு. ஆனால் இறால் கடலை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நிற்கிது. அதனால தான் நீரில் இருந்து அது வெளியில் எடுத்துட்டா இறால் செத்துருச்சு. இன்றைக்கி இறால் அப்படிங்கிறத வளர்க்குறாங்க, அதை பண்ணைகளில் வந்து வளர்க்குறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து உணவு அரசியல் பண்ணும்போது நேரடியாக போய் அதை விசிட் பண்ணி அது டீட்டெயிலாக தெரிஞ்சு வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த டீட்டெயிலுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் இப்படி பண்ணை தொழிலாக இருந்தாலும் இறால் வந்து இயற்கையாக எங்கே அதிகமாக வளரும் அப்படின்னா இந்த கடலுக்குள்ளே தான் வளரும். கிளாசிஃபை இருக்கக்கூடிய இந்த இறாலில் 2000க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2000க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸும் ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே சப்பார்டர்ஸுக்குள்ளெல்லாம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் ப்ரான்ஸ் வேறு, ஷ்ரிம்ப்ஸ் வேறு அப்படிங்கிறது தெரிய வரும். ஷ்ரிம்ப்ஸோட ப்ரான் வந்து பெரிய சைஸில் இருக்கும், அதுதான் ப்ரான்ஸு. குட்டியாக இருந்ததுன்னா அது ஷ்ரிம்ப்ஸு. நம்ம இதில் இந்த சென்னா கூனி இறால்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஷ்ரிம்ப்ஸ் கேட்டகரியில் வரும். எதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கோ அதெல்லாம் வந்து இறால், ப்ரான்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்தாலும் அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா பெரிய சைஸ் ஷ்ரிம்ப்லாம் கூட இருக்குது.
அதோடைய உடல் அமைப்பு, அதோடைய கால்கள் எப்படி வந்து அதோடைய உடலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை ஷ்ரம்ஸா இல்லை ப்ரான்ஸா அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியும். அவ்வளோதான். சரி, பொதுவாக இறால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இறால் அப்படிங்கிறதுக்கு 5 ஜோடி கால்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மொத்தம் 10 கால்கள் வந்து இறாலுக்கு இருக்கும். இதோடைய கண் அமைப்பு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் அலசக்கூடிய அளவுக்கு இதோடைய கண் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இறாலுடைய மண்டையில் மூளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு மூளைக்கு பதிலாக கேங்லியான் அப்படிங்கிற ஒரு நர்வ் கிளஸ்டர் அப்படிங்கிறது தான் இருக்குது. இறாவுடைய ரத்தம்ங்கிறது பெரும்பான்மையாக ப்ளூ கலரில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு அது இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் இறா வெட்டினா கூட சிவப்பு கலரில் ரத்தம் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இறாக்கள் எவல்யூஷன் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறால் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரழிவுகளை தாண்டி இன்றைக்கி இறால் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பிரம்மாண்டமான ஒரு விஷயம். சர்வைவ் ஆகிறதோடு மட்டும் இல்லை, மனுஷனுக்கு அல்ல குறையாத பணமாகவே இறால் இருக்குது. இறாலுடைய இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஏற்றுமதி இறக்குமதி, இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பணம் புழங்குதுன்னு நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு $6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணம் அப்படிங்கிறது புழங்குது. இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 60,000 to 1,00,000 கோடி அளவுக்கான வருமானம்ங்கிறது இறால் ஏற்றுமதியிலிருந்து மட்டுமே கிடைக்குது. 2000 காலகட்டத்தில் அதிக அளவுக்கு அந்நிய செலவாணியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த இறால் ஏற்றுமதி தான். இப்படிப்பட்ட இறாக்களுடைய கபி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒன்றா இருக்கும். பொதுவாக எல்லா இறாக்களையும் சொல்ல முடியாது, ஆனால் மேஜரான ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, இந்த மேஜரான ஸ்பீசிஸில் இறாக்கள் வித்தியாசமான ஒரு பழக்கத்தை வச்சுருக்கு. என்னென்னா, ஒன்று, ஒரு இறால் பிறக்கும்போது ஆணாக பிறந்து வளர வளர அது பெண்ணாக மாறிடும். ஏன்னா பெண் இறாக்கள் வந்து அதோடைய வயிற்று பகுதியில் முட்டைகளை வந்து இந்த மாதிரி பந்து மாதிரி தாங்கி வச்சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது இருக்குது. அதனால் பெரிய சைஸுக்கு போக போக தான் அதால் அந்த முட்டைகளை வந்து தாங்க முடியும். அதனால் பெரிய சைஸ் மாற 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 ஒரு ஆண் இறாங்கிறது பெண் இறாவாக மாறிடுமா. இதை புரோடாண்ட்ரிக் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைமல்டேனியஸ் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து என்னென்னா, ரெண்டுமே ஆண் தான், ஆனால் ரெண்டுக்குமே கர்ப்பமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஸோ 2 பேர் ஒன்றா சேருவாங்க, 2 பேருமே கர்ப்பமாயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, பிரசவ வலி. அப்படி பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான இயற்கை சுழற்பந்தான் வந்து இறாலுடைய லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி கருவுறக்கூடிய இறால்லையே வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் தான் வந்து ப்ரான்ஸ் ஷ்ரிம்ப்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய வயிற்று பகுதியில் முட்டைகளை வந்து சுமக்காது, அது வந்து முட்டைகளை வந்து போட்டுடும். மொத்தமாக வந்து கடலில் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து முட்டைகளை போட்டு நிலத்தில் வந்து அது விட்டுட்டு போயிடும். இதில் அந்த ஜெல்லி மாதிரியான இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு நாட் மாதிரி இருக்கும். இந்த நாட்டு தான் எறாவோட ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு பகுதி. அதை வந்து இந்த ப்ரான் வந்து கலட்டி விட்டுரும். இப்படி கலட்டி விடுறது இல்லையா, இதுதான் வந்து ப்ரானுடைய குணம். அதே சமயத்தில் ஷ்ரிம்ப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை தன்னுடைய வயிற்று பகுதியில் தாங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி தாங்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வாலாட்டிக்கிட்டே இருக்குமா. அதாவது அந்த முட்டைகளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய காற்றெல்லாம் அதுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வாலாட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி பத்திரமாக பாதுகாத்து குஞ்சுகளாக வந்து ஷ்ரிம்ப்ஸ் வந்து வெளியேற்றும். இதுதான் ஷ்ரிம்ப்ஸுக்கும் ப்ரானுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால தான் நம்ம பல இடங்களில் இந்த இறாலுடைய முட்டையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த முட்டைகளை அதிகமாக எங்கே வந்து இந்த இறால் போடும் அப்படின்னா சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள், அந்த மாதிரியான இடங்களில் தான் போடும். அதாவது நீருக்குள்ளே வந்து எங்கெல்லாம் பெருசாக அலை இல்லாமல் அதே சமயம் அதிகமாக க்ரீனரி இருக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கே வந்து இந்த முட்டைகளெல்லாம் விட்டுட்டு வந்து ப்ரான்ஸ் போகிறது வந்து வழக்கமாக வச்சுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ப்ரான்ஸில் சாப்பாட்டுக்கு மட்டுமே இந்த ப்ரான்ஸ் தாயா வேணும் அப்படின்னு தேடி தேடி சாப்பிட்ற ப்ரான்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா புளி இறால்னு சொல்லுவாங்க, அப்படியே வரி வரியாக இருக்கும். அந்த புளி இறாலுக்குன்னு ஒரு தனி ரேட் அப்படிங்கிறதே இருக்குது. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் யூகேக்கெலாம் போனீங்க அப்படின்னா பிங்க் ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும். அந்த ஷ்ரிம்ப்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கேரளா பக்கம் போனீங்கனாலும் பார்க்க முடியும். அதை வந்து செம்மீன் அப்படின்னு அந்த பேரில் வந்து அழைப்பாங்க. மீன் அப்படின்னு இறால் செம்மீன் அப்படின்னு அழைக்கிற பழக்கம் வந்து கேரளாவில் இருக்குது. அது ரொம்ப அழகான ஒன்று. அது மட்டும் இல்லை, இறால் வந்து தமிழர்கள் தொன்மையான காலத்தில் இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு. இறால் நமக்கு பிடித்த உணவாக இருந்திருக்கு. அதை பற்றி ரொம்ப தெரிந்தவர்களாகவும் நம்ம இருந்திருக்கோம். சங்க பாடல்களில் பல பாடல்களில் இந்த இறால் பற்றின குறிப்பு, இறாலுடைய தன்மை பற்றின குறிப்புலாம் நமக்கு இருக்குது. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வில்லிலேருந்து அம்பை எய்தா அந்த அம்பு எந்த அளவுக்கு வேகமாக போகுமோ அதே மாதிரி வேகமாக நீருக்குள்ளே இறால் நீந்தி போகும் அப்படின்னு சொல்லி அதை புகழ்ந்து பாடியிருக்காங்க. இப்படி சாப்பாட்டுக்குன்னு வித்தியாசமான இறால் ஸ்பீசிஸ்லாம் இருந்தாலும்
ரொம்ப மெஸ்மரைசிங் பண்ணக்கூடிய இறால் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இறால் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கிளீனஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ், எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமாக இறால் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இறாலில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய இறால் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுறவங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இறால் எந்த அளவுக்கு கடலில் இருக்கோ அந்த அளவுக்கு கடலுங்கிறது சுத்தமாகும். ஏன்னா கடலை சுத்தமாக்குறது இறாலுடைய முக்கியமான பணி. இப்படி சுத்தமாக்குறதுலேயே எவ்வளோ டெக்னிக்கெல்லாம் இறால் பயன்படுத்துது. கடலுக்குள்ளே கிளீனர் ஷ்ரிம்ப் அப்படின்னு ஒரு ஷ்ரிம்ப் இருக்குது. இந்த ஷ்ரிம்ப்புங்கிறது ஒரு மினி கிளினிக் மாதிரியே கடலுக்குள்ளே நடத்தும். அதாவது எதாவது மீனுக்கு ஏதாவது தொண்டையில் போய் சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மீன் வந்து நேராக இந்த இறால்கிட்ட தான் போகுமா. இந்த இறாலை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே நிற்குமா. இந்த இறால் அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே எதாவது சிக்கி இருந்ததுன்னா அந்த அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தமாக்கிட்டு பத்திரமா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த மீன் கிளம்பி போகுமா. இப்படி ப்ரெடேட்டர்ஸ், அதாவது இந்த இறாலை வேட்டையாடக்கூடிய மீன்கள் கூட இந்த இறால் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும். மேண்டிஸ் இறால் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம குன்ஃபு பேண்டாவில் மேண்டிஸை பார்த்துருப்பீங்களே, குன்ஃபு ஃபைட்டு போடுவார்ல, அதே மாதிரி தான் இந்த மேண்டிஸ் இறால் அப்படிங்கிறதும் ஃபைட் பண்ணும். யாராவது பக்கத்தில் வந்தால் பயங்கரமாக பஞ்சு கொடுத்து காலி பண்ணும். அதுதான் நம்ம ப்ரூஸ்லி இறால். இதே மாதிரி டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரியான ஒரு இறால் இருக்குது. இதை பிஸ்டல் ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறாலுடைய கிளாஸை இது ரொம்ப வேகமாக இதால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது 4000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பங்கிறது இதிலேருந்து வெளியேறும். கிட்டத்தட்ட சன்னுடைய டெம்பரேச்சருக்கு இணை. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து எழும்பக்கூடிய ஒளிங்கிறது 218 டெசிபலுக்கு இருக்குமா, ஒரு கன்ஷாட் அளவுக்கு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக அது இருக்கிறதுனால யார் எதிராளியாக இருந்தாலும் சரி டப்புன்னு காலி. இப்படி நான் சொன்னேன் இல்லையா, இந்த இறால்கள்லேயே பல வெரைட்டி இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பிஸ்டல் ஸ்ட்ரிம்ப்ஸ் பார்த்தோன்னே அந்த பிஸ்டல் ஸ்ட்ரிம்ப்லேயே ஒரு வெரைட்டி இருக்குது. அது வந்து டைகர் பிஸ்டல் ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதே மாதிரியான குணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, ஒரு மீனோட இது ஒரு நட்புங்கிறத தொடர்ந்து பாராட்டும். எல்லோ வாட்ச்மேன் காபி அப்படிங்கிறது அந்த மீனோட பேர். இந்த எல்லோ வாட்ச்மேன் காபியோட எப்போவுமே அது கூட ட்ராவல் பண்ணும். தன்னுடைய ஒரு ஆண்டனாவை அந்த மீன் மேலே படுற மாதிரி எப்போவும் இருக்கும். ஏன்னா இந்த இறாலுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. அதே மாதிரி இந்த மீனுக்கு சுத்தமாக குழி தோண்ட தெரியாது. இந்த மீன் பதுங்கி வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இறால் குழி தோண்டி கொடுக்கும். இந்த மீனும் இந்த இறாலை கூட வச்சுக்கிட்டே தன்னுடைய உணவை சாப்பிட்டுட்ருக்கும். ஒருவேளை ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேபி மீன் வந்து தன்னுடைய வாழை ஆட்டும். அந்த சமிக்கைங்கிறத இந்த ஆண்டனா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்டல் இறால் இருக்கு இல்லையா, டக்குன்னு தப்பிச்சு ஓடும். இப்படி பாதுகாப்புக்காக மட்டும் இன்னொரு உயிரினத்தோடு கூட வாழ்கிறதுங்கிறது இறால்கள் செய்யலை. ஒரு சில இறால்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காகவே இன்னொரு உயிரினத்தோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்ஷை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஷ்ரிம்ப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷ்ரிம்ப்புக்கு பேர் என்ன தெரியுமா, ஹார்லெக்வின் ஷ்ரிம்ப். பார்க்குறதுக்கு ஒரு ஹார்லெக்வின் ஜோக்கர் மாதிரியாக தான் இந்த ஷ்ரிம்ப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஷ்ரிம்ப்புங்கிறது ஸ்டார் ஃபிஷ்ஷை உயிரோடு வச்சு அது கூடவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு அதை கொல்லும். இதே மாதிரி ஒரு சில இறால்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு உயிரினங்களோட கூட வாழும். எதுக்கு வாழுது அப்படின்னா அதோடைய பாக்டீரியாவை எடுத்து சாப்பிட்டு அதனால் அந்த மீனுக்கும் நன்மை கொடுத்து தானும் வந்து நன்மை அடைகிற மாதிரியான ஒரு ஹோஸ்ட்டாக வந்து அது இருக்கும். இதே மாதிரி ஸ்கெலிட்டன் ஷ்ரிம்ப்புங்கிறது இருக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா எலும்புக்கூடு நகர்ற மாதிரி இருக்கும். பிரைன் ஷ்ரிம்ப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரைன் ஷ்ரிம்ப் பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாமலேயே பல வருடங்களுக்கு இதால் உயிர் வாழ முடியும். அப்படியே தாகத்தோடு காத்துக்கிட்டே இருக்குமா. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டா கூட மறுபடியும் உயிர் தெழுந்து இந்த பிரைன் ஷ்ரிம்பால் வர முடியும். இப்படி பல வகையான இறால்கள் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் தெரியாமல் கூட பல ஸ்பீசிஸ் இருக்கலாம். அது என்ன மாதிரியான புதிர்களை வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இப்படி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த இந்த இறாலை தான் நாம் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வழக்கத்தில் வச்சுருக்கோம். இனிமேல் இறாலை பார்த்தீங்கன்னா இந்த இறாலுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து இறாலுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம உணவு அரசியலில் வந்து இறாலை பற்றி பார்ப்போம் இல்லையா, அப்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி, ஓகே பிக் பஸ், இறால் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.